Come, Holy Spirit, fill my heart. Come, Holy Spirit, set me apart. Come, Holy Spirit, to you I pray. Come, Holy Spirit, show me the way. Come, Holy Spirit, fill my heart. Come, Holy Spirit, unmelt me now. Come, Holy Spirit, unmold me now. Come, Holy Spirit, unuse me now. Pour out your grace upon this place. I feel your healing touch, warm embrace. Renew my life, Lord Jesus Christ, that I may bring your love and peace to all the earth. Good evening. Holy Bible, the New Testament, first letter from Saint Peter, chapter 3 and verses 11 and 12. They must turn from the evil and do the right. They must turn from evil and do the right. They must seek the peace and pursue it. They must seek peace and pursue it. For the eyes of the Lord are on the righteous, and his ears are attentive to their prayers. But the Lord's face is against those who do evil. என்ன அருமையாக ஒரு இதை சொல்கிறார் பாருங்க. தீமையை விட்டு விலகுங்கள் அப்படின்னா தீமை, அதாவது தீமை நன்மைக்கு எதிரானது. ஆண்டவராக இயேசு நம்ம நற்செய்தியில பார்க்குறோம், சென்ற விடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே போனார். அப்படின்னா நன்மை செய்வது கடவுளுடைய பண்பு. ஏன்னா அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதிக்க செய்கிறார். அப்படின்னா நல்லது மட்டும் செய்கிறார். அப்படின்னா அது கடவுளுடைய பண்பு. அப்படின்னா தீமை விட்டு விலகுங்கள், at the same time do good. நல்லது மட்டும், நல்லவர்கள் கெட்டவர்கள் இதெல்லாம் பார்க்காம, நமக்கு நல்லது செய்தாங்க கெட்டது அதெல்லாம் பார்க்காம, we have to do only the good things to everyone and to our nature also, all the creation. எல்லாம் நல்லது மட்டும் செய்யணும். ஓகே, தீமை விலக்கி நன்மை மட்டும் செய்யணும். அதே சமயத்தில் இன்னொன்று எக்ஸ்கியூஸ் மீ, அமைதியை நாடுங்கள். அப்படின்னா லுக் ஃபார் த பீஸ். எல்லோரிடமும் மேக்ஸிமம் நம்ம சமாதானமாக இருக்கணும். நம்ம அப்படின்னா நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். வி ஷுட் ஹாவ் தட் பீஸ் இன்சைட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வலது பக்கம் இட பக்கம் எல்லாரிடமே நம்ம சமாதானமாக இருக்க முடியும். ஸோ அதனால் சீக் பீஸ் அப்படின்னு. அடுத்தது பாருங்கள், கடவுளுடைய கண்கள் யார் மேலே இருக்குன்னா நல்லோர் மேல்கள், நேர்மையாளர்கள் மீது, நல்லவர்கள் மீது கடவுளுடைய கண்கள் பார்த்து கொண்டு, அவருக்கு என்ன, அவங்களுக்கெல்லாம் என்ன நல்லது செய்யலான்னு அவர் கண்கள் எப்போவுமே பார்த்துட்ருக்குது. அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய கண்கள் எப்போதுமே, பல காரணங்களுக்காக கடவுளுடைய கண்கள் நல்லோர் மீது இருக்குது. அவர்கள் தவறி போகாதபடி காத்துக்கொள்வதற்காகவும் அது இருக்குது, நன்மை செய்வதற்காகவும் இருக்கிறது. அதனால் கடவுளுடைய கண்கள் நல்லோர் மேலே, அது ரைட்டியஸ் பீப்புள் மேலே, நேர்மையாளர்கள் மேலே இருக்குது. அவருடைய காதுகள் எப்போவுமே செவிகள் எப்போவுமே அவர்களுடைய ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்றன. அப்படின்னா the Lord God hear our prayers.
அப்படின்னா நல்லோர் செய்யும் இந்த ஜெபங்களுக்கு கடவுள் வந்து செவி கொடுக்கிறார். அவருக்கு செவிகள் திறக்கப்பட்டிருக்கிறார். அவர் காது கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இஸ் ஹியர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆனால் அப்படின்னா கடவுளுக்கு பகையானது தீமை. தீமை வந்து செய்கிறது யார்? நம்மளுடைய அழகை தான் தீமை செய்யும். அப்படின்னா அது அழகையினுடைய பண்பு. அப்படின்னா நம்ம தீமை செய்யக்கூடாதுன்னு கடவுள் நம்மளை காத்துக்கொள்ள விரும்புகிறார். அப்படின்னா கடவுளுடைய முகம் யாருக்கு எதிராக இருக்கிறது? தீமை செய்பவர்களுக்கு எதிராக. அது காரணம் என்னது? தீமை செய்வது என்பது கடவுளுக்கு பகையானது, எதிரானது. அது அழகையினுடைய பண்பு. அதனால் அது தீமையை கடவுள் வெறுக்கிறார். அப்படின்டா அப்போ பாருங்கள், நன்மை மட்டும் செய்யணும், தீமை விட்டு விலகணும், அமைதியை நாடணும், நமக்குள்ள அமைதி இருக்கணும். எல்லாத்தோடையணும், இயற்கை கூட நம்ம அமைதியாக இருக்கும், படைப்பில் எல்லாத்துக்கும் கூட நம்ம அமைதியாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போது ஆனால் அவர் கடவுள் வந்து தன் கண்களை யார் மேலே பதிவிட்டிருக்கிறார்? நல்லோர் மேலே வச்சுருக்கார். ரைட்டியஸ் பீப்புள் மேலே வச்சுருக்கார். அவருடைய செவிகள் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்றன. எப்பவுமே கேட்பார். ஆனால் தீமை செய்வர்களுக்கு எதிராக கடவுள் இருக்கிறார். அப்படின்னா அவர்களை பொறுமையாக இருந்துகிட்டே இருப்பார். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் தெம் டு வாட் to repent and come back to the Lord, come back to him அப்படின்னு வரலன் போது அவர்களுக்கு வந்து தண்டனை திருப்புக்காக கடைசி காலம் வரைக்கும் வச்சிருப்பார். அப்படின்னா நம்ம தீமை செய்யக்கூடாதுன்றதை கடவுள் விரும்புகிறாரு, நல்லது மட்டும் செய்யணும்னு விரும்புகிறாரு, அமைதியோடு வாழணும், அமைதியை நாடணும்னு விரும்புகிறாரு, அமைதியோடு வாழணும்னு நினைக்கிறாரு, அமைதியோடு எல்லாத்துக்கூடும் நல்லுறவு கொண்டு வாழணும், அமைதியோடு எல்லாருக்கூடவும் நம்ம அமைதியோடு இருந்து அமைதி கொண்டு நல்லுறவு கொண்டு வாழணும்னு அவர் கடவுள் விரும்புகிறாரு. ஓகேங்களா? இது விட முடிச்சுக்கிறேன். நன்மை செய்வது கடவுளுக்கு பிடித்தமானது, தீமை செய்வது கடவுளுக்கு எதிரானது. காரணம், நம்ம நல்லது செய்யணும். யார் நமக்கு ரோல் மாடலாக இருக்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் இங்கே வந்து சென்றவிடமெல்லாம் நன்மை செய்து கொண்டார். அப்போ வி ஷுட் வாக், அவருடைய மாதிரி நம்ம பின்பற்றி அவர் போல வாழ நாம் கற்றுக்கொள்ள கடவுளை நாம் கடவுளிடம் மன்றாட வேண்டும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். பாய். यीशु हे मार्ग है, यीशु के जीवन है, यीशु के जीवनों में यीशु मेरा प्रभु, यीशु हे मार्ग है, यीशु के सत्य है, यीशु वे जीवन में, यीशु मेरा प्रभु.